2020 மும்பை இந்தியன்ஸ் டீம் ஞாபகம் இருக்கா? கடப்பாறை, இந்த ரியல் கடப்பாறை சைடு. அப்போ சொல்லிட்டு இருப்பேன், இந்த டீம் இருக்குல்ல, அப்போ ஒரு T20 வேர்ல்டு கப் நடக்கும்பொழுது T20 வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கக்கூடிய டீமையும் மும்பை இந்தியன்ஸோட டீமையும் நீங்கள் மோத விட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20 டீம்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அப்படி ஒரு டீமு குயின்டன் டி காக், இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், வேறு யார் இருக்கா, கைரன் போலார்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். ஒரு 2020 வந்து ஒரு மாதிரி செம்மையான ஒரு கடப்பார ஒரு சைடு. பட் அதுக்கப்புறம், அதாவது இந்த 10 டீம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டிஎம் ரூல் இல்லாதனால ஸோ மும்பை இந்தியன்ஸால் அப்படி ஒரு டீமை க்ரியேட் பண்ணவே முடியலை. ஓகேங்களா? இந்த ரிட்டன்ஷன் பாலிசினாலையும் இந்த ஆர்டிஎம் இல்லாதனாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு டீமை ரெடி பண்ண முடியல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அகமதாபாத்தில் வந்து இந்த மே எண்டில் ஒரு அபெக்ஸ் கவுன்சில், அதாவது மீட்டிங் நடக்க போகுது. ஐபிஎல் பெரிய தலைகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க, ஓனர்ஸ்லாம் சேர்ந்து. அந்த மீட்டிங்கில் ஐபிஎல் முடிஞ்சுதான். அந்த மீட்டிங்கில் என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்னா, இந்த சீசனுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மெகா ஆக்ஷன் வரப்போதான். இது மெகா ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கு அப்படி தான் இருக்குது. விட்டா வருஷம் நடத்துவாங்க போலங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு டிமாண்ட் வைக்க போகிறாங்களாம். எல்லா டீமு ஓனர்ஸுக்கும் சேர்த்து 8 ரிட்டன்ஷன்ஸாக வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஓனர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களாம். ஐபிஎல்ல அறிவுசார் நிறைய குழந்தைகள் இங்கே இருப்பீங்க நான் நம்புகிறேன். பட் நீங்கள் பேசுவீங்க நான் நம்புகிறேன். பேசுவோம், ரிட்டன்ஷன்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். முழு வீடியோவும் பாருங்கள். ஏதாவது எதிர்கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான கன்வர்சேஷன் தான் எனக்கு தேவையும் கூட. ஓகேங்களா? பேசுவோம். சில பல வரலாறுகளையும் பேச போகிறோம். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் ரிட்டன்ஷன் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ வந்துருக்குது. என்னாச்சு அப்படின்னா, இப்போது மீட்டிங் நடக்க போது 8 ரிட்டன்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஓனர்ஸ் எல்லாம் பேச போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் 2022 வந்து 10 டீமாக வரும்பொழுது அப்போது இங்கே பாருங்கள் 4 ரிட்டன்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவோம், ஆர்டிஎம்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 2017-18 வந்து ஒரு ரிட்டன்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஆக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஆர்டிஎம் ஒன்று பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, குருணால் பாண்டியாவை 6-8 கோடிக்கு என்னமோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போது என்னன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு ஏறடா, எப்பா ஆர்டிஎம் இருக்குதுப்பா, இதை வச்சு பட்டரை எப்படி பிக் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு சர்ப்ரைஸ் குருணால் பாண்டியா அப்படின்னு எடுத்தோடனே பட்லர் அதுக்கப்புறம் கோவமானார். அதுக்கப்புறம் எப்போ எம்ஐ-RR மேட்ச் வந்தாலும் எம்ஐயை போட்டு செம்மை அழிகிறது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குருணால் பாண்டியா அப்படிங்கிற ஒரு பிளேயர் மாதிரி பரோடாவிலேருந்து வந்து ஒரு மாதிரி செம்மையாக வளர்ந்து எம்ஐலேருந்து திரும்ப எம்ஐயில் வந்து ஒரு வளர்ந்து கப்படிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அவர் இருந்தார். ஸோ அப்போ தான் அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணல 2022. ஏன் 2022 யூஸ் பண்ணல அப்படின்னா, பிசிசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 10 டீம் வரப்போகுது. இப்போ இந்த ஆர்டிஎம்மும் இந்த ரிட்டன்ஷனும் இருக்கிறதுனால வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த 2 டீமுக்கு புதுசாக வர 2 டீமுக்கு வராது, அது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்கேவுக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு அடியாகவும் ஒன்று விழுந்துச்சு. அப்போது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே தாண்டி கேகேவோட மைசூர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்லிட்டார், வெங்கி மைசூர் இருப்பார்ல, அவர் வெங்கி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சி க்ரூம் பண்ணி நாங்கள் வளர்த்து விடுவோமா, ஆனால் அதை அவங்க அந்த மெகா ஆக்ஷனு வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு 4 ரிட்டன்ஷன் தான் சொல்லுவீங்க, ஆர்டிஎம்மும் வைக்க மாட்டீங்க. திரும்ப அவங்க வேறு டீமுக்கு போயிட்டு அவர் நல்லா ஆடுவாராம். அப்போ நாங்கள் எதுக்குங்க, நாங்கள் யாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போவே கோவப்பட்டார். இன்னும் கொஞ்சம் ரிட்டன்ஷனை வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் வந்து இத்தனை ஃபாரினர் அதிகப்படுத்திக்கலாம், கேப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து கில்லை ஒரு கேப்டன்சி மெட்டீரியலில் தான் பார்த்தாங்க, கில்லை அவங்க தான் எடுத்தாங்க. ஆனால் கில்லை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்களால முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜிடி முந்திக்கிட்டாங்க. அதே போல் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பிளான் இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்னென்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவை விட்டுட்டு ஆர்டிஎம் மூலமாக எடுக்கிறதா தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவர் தான் ஆக்ஷனுக்கே வரலையே, அவர் டேரெக்டாக வந்து பார்த்தா டிராஃப்ட் மூலமாக போயிட்டார். அதே போல் கில்லு டிராஃப்ட் மூலமாக போனார். ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குது, டிராஃப்ட் மூலமாக போயிடுறாங்க, டேரெக்டாக போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த ஆர்டிஎம் ரிட்டன்ஷன்லாம் அது பெருசாக கிளிக் ஆக மாட்டேது, ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுங்கிறதுனால வந்து இந்த நம்பர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 8 பேராக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வெங்கி அப்போ சொல்ல கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதாகவும் நான் கேள்விப்பட முடியுது, நிறைய ஓனர் சப்போர்ட் பண்ணதாகவும் கேள்விப்பட முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ரிட்டன்ஷன்ஸ்னு வைக்கும் பொழுது அந்த கோர் டீம் யோசிச்சு பாருங்கள். நான் நிறைய பிளேயர்ஸ் இப்போது ருட்ராஜ் கேக்வாத் எடுத்துக்கோங்க. ருட்ராஜ் கேக்வாத் யாருன்னே தெரியாது, மகாராஷ்டிராலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து க்ரூம் பண்ணி ரெடி பண்ணி அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கிறார். பட் ஆனால் ருட்டுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் ருட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸோட நீங்கள் அதிகமாக ஏலம் போவீங்க. ஆனால் ஒரு விஷயம்
நீங்கள் இருங்க, உங்களை கேப்டராக நாங்கள் ஆக்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரிட்டைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டில் எங்கள் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்து நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து ரிட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த டீல் அப்படிங்கிறது ஓகேங்களா, இந்த பலன் அப்படிங்கிறது வந்து இது ப்ராசஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ருத்ராஜ் கிக்வாத் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவர் விட்டு பிடிக்கிறாரு ஓகேங்களா. ஸோ அதை பண்ணுறாரு ஓகேங்களா. அது எல்லாருக்குமே அது நடக்க தான் செய்யும். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையுமே வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 8 ரிட்டன்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பிளேயருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இப்போ சூரியகுமார் யாதவ் ரிட்டன்ஷன் மூலமாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 40 கோடி இருக்குன்னா எல்லாருக்கும் வந்து 10 கோடி. இப்போ சூரியகுமார் யாதவ் வெளியில் போனால் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டில் விலை போவார். ஆனால் இங்கே இருக்கிறாருன்னா ஒரு கம்மியான அமௌண்ட் தான் ஓகேங்களா. ஏன்னா அவரை விட ஒரு பெரிய பிளேயர் இப்போ ஒன்றும் இல்லை, இதுதான் எஸ்ஆர்ஹெச் நடந்துச்சு. கேன் வில்லியம்சனுக்கு அதிகமாக ரஷித் கானுக்கு அதிகமாக அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. இப்போது கேன் வில்லியம்சனுக்கு தான் அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா கேப்டன்சி மெட்டீரியல் பேட்டருங்கிறதுனால அவரை விட எனக்கு ரஷித் கானுக்கு நான் போகிறது எனக்கு ஒரு மாதிரி சரியாக படலைங்கிறதுனால வந்து ஸோ காசு அதிகமாக கொடுக்கல அப்படிங்கிறதுனால ரஷித் கான் வெளியில் வந்து தான் ஒரு செய்தி கேள்விப்பட முடியாது. ஸோ இப்படி தான் ஒருவேளை சூரியகுமார் யாதவ் இல்லைப்பா எனக்கு நீங்கள் காசு கம்மியாக இருக்குது, நான் வெளில போனால் பெருசாக கிடைக்கும் அப்படின்னா அவர் வெளியில் போயிடலாம். ஆனால் சில பேர் இருப்பாங்க. இப்போ நான் ருத்ராஜ் கிக்வாத் ஏன் சொன்னால் அவர் யாருக்குமே தெரியாதவர். இப்போது நீங்கள் க்ரூமான பிளேயருங்கிறது பிரச்சனை. க்ரூமான பிளேயர்களை பற்றி பேசல, அதாவது க்ரூமான பிளேயர்ஸ் கிடையாது, இருக்க இந்த கிராஸ் ரூட்லேருந்து இருப்பாங்களே. கேகேஆர் தான் கரெக்ட். ஏன்னா கேகேஆர் ஏன் கரெக்ட் சொல்கிறேன்னா ரகுவன்ஷி ஆடிட்டு இருக்கிறாரு, அவங்கள ரின்கு சிங் இங்கே தான் ஆடிட்டு இருக்கிறாரு. இவங்க கில்லு, ரின்கு சிங், அப்புறம் இந்த மாதிரியான இன்னும் 2-3 பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கேகேஆருக்கு வந்து தனியாக கேம்ப் இருக்குது, அகாடமி இருக்குது. ஸோ அங்கே வர வச்சு அவங்கள க்ரூம் பண்ணி ரெடி பண்ணி அவங்கள ஆட வைக்கிறாங்க ஓகேங்களா. எல்லாம் சொல்லலாம், என்னங்க அங்கேயே ட்ரெயின் பண்ணி அங்கேயே ஆட வச்சு அவங்க வாழ்க்கையை அங்கேயே முடிக்க பார்க்குறீங்களா, இதனால் வந்து யாருக்கு பெனிஃபிட்ஸு, டீமுக்கு தானே பெனிஃபிட்ஸு? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். வரப்போகிற செலவுலேருந்து, சாப்பாடுலேருந்து, தங்குறதுலேருந்து, இது ஒரு பக்கம். அப்படின்னா பால் வாங்குறதுலேருந்து உங்களுக்கு த்ரோ டவுன் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காது ஓகேங்களா. இங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நெட்ஸில் போய் விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். பட் அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். நீங்கள் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓப்பன் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் மேட்சஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பால் வேணும்னா அதுக்கு ரெடி பண்ணுவாங்க, லெக் ஸ்பின்னர் வேணும்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதே அப்படியே மும்பை செட்டப்புக்கு எடுத்து போயிட்டீங்கன்னா இந்த கேகேஆர் அதுக்கப்புறம் வந்து மும்பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே அவங்க ஒரு மாதிரி அகாடமிலாம் வச்சுருக்கிறாங்க. மும்பைக்கு தனியாக ஒரு கிரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து வதோரால கிரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு இந்த ரிலையன்ஸ் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஜியோ கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. தினேஷ் கார்த்திக்கும் அஸ்வினோட வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ அங்கே போயிட்டு வந்து இப்போ கேகேஆரில் வந்து ஒரு ரகுவன்ஷி இருக்கிறாரு, கேகேஆரில் ஒரு க்ரூம் பண்ணி கொண்டு வரும்பொழுது நீங்கள் ரிட்டைன் பண்ணும்பொழுது இவர் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? ஏன்னா 4 பேர் தான். ஆனால் இது ஃபுட்பால்லையோ இல்லைனா வந்து ILT20லையோ வந்து இந்த டிராஃப்ட் மூலமாகவோ இதை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா ஸோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஃபுட்பால்லலாம். அப்புறம் அந்த ILT20லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி TNPLலாம் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு பிளேயரை பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே அவருக்கு ஓகே கட்டுப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் அவருக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பட் IPL அப்படி கிடையாது. IPL ஆக்ஷன் மூலமாக போய் தான் நீங்கள் எடுத்தே ஆகணுங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அப்படி எடுத்து அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது தென் அவங்களோட ப்ரைஸ் ரேட்டும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுலேயும் க்ரூம்டான பிளேயர்ஸ்களும் இருக்காங்க. இப்போ அவங்கள விடவா இல்லை இவங்களை வச்சுக்கவா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. இப்போ வளர்த்து இவங்களை விட்டதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு யங்ஸ்டரை திரும்பி ரெடி பண்ணி க்ரூம் பண்ணி அனுப்பிட்டே இருக்கணும். திரும்ப அவங்க செட்டில் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த இந்த டீம்னா இந்த பிராண்ட், அதாவது இந்த பிளேயர் இந்த டீம் பிராண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுவும் உங்கள் சிதைவடையுது. ஃபேன்ஸுகள் வந்து அதான் சொல்லலாம், அந்த 2020 ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீம் எடுத்துன்னா என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த டீம் ஒரு மாதிரி அக்ரெசிவான டீம், ஒரு மாதிரி T20 கிரிக்கெட் ஆடுவாங்க. 2010-11 ஒரு மாதிரி CSK இருந்தாங்க. அந்த டீம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த டைம் ஒரு மேத்யூ ஹேரன், முரளி விஜய், முரளிதரன், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஒரு பத்ரிநாத், ரெய்னா, அஸ்வின், தோனி இருப்பார், டக்கி போலஞ்சர் இருப்பார், அல்வி மோர்கள் இருப்பார். அந்த டீமை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மும்பை இந்தியன்ஸ் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட், அந்த கோர் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் இந்த கோர் செட் ஆகாமல் 4 பேரில் என்ன கோர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. இதே தான் எம்ஐ ஒவ்வொரு தடவையும் யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. தென் அவங்க வந்து அடுத்தது அவங்க வெளியில் விட வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் CSK ரெடி பண்ணுவாங்க, க்ரூம் பண்ணி வெளியில் விடுவாங்க, திரும்பி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ அந்த ரிட்டன்ஷன் இருக்குல்ல, இல்லை 8 வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ், இல்லை 4 கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ், 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்,
2 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் அப்படி கூட வச்சுக்கிட்டா ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். ஸோ 4 இங்கே 2 வச்சுக்கிட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைப்பா நீங்கள் 6 வச்சுக்கோங்கப்பா. 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரினர் ஓகேங்களா, 2 அன்கேப்டு பிளேயர், 3 இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைனா 4 இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ், ஒரு ஃபாரினர், தென் ஒரு அன்கேப்டு பிளேயர். இந்த ரிட்டன்ஷன்ஸ் அதிகமாக்குறதுனால வந்து பிளேயர்களுக்கு பாதிப்பா, அவங்க வெளியில் போனால் நிறையாக்கு அமௌண்ட் வருமாங்கிற திரும்பி நீங்கள் கேள்வி எடுத்தீங்க அப்படின்னா வரும். ஆனால் அது வந்து ஃப்ரான்ச்சைசஸ் அண்ட் பிளேயர்ஸுகளோட அண்டர்ஸ்டாண்டிங் கையில் தான் இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் சில டீமில் மட்டும்தான் கிடைக்கும். சில விஷயங்கள் அப்படிங்கிறது பேக் பண்ணுறது ஒன்று, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் ஒன்று, ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று. நான் சொல்கிறேன், மும்பை, கேகேஆர், சிஎஸ்கேலாம் இல்லை எல்லா டீமும், பட் ஆனால் சில டீமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டில் கிரிக்கெட் இருப்பீங்க, இப்படி ஒரு வேற ஒரு ஸ்டாண்டர்டில் உங்கள் கிரிக்கெட் நீங்கள் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற டீம் தான் எல்லாரும் விரும்புவாங்க. அப்படி இருக்கிற டீமுக்கு ஓகே பரவாயில்ல, நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நான் இருந்துக்கிறேன், பட் ஆனால் ஃபியூச்சர் எனக்கு பார்த்து ஏதாவது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடையாது. ஆனால் சில பிளேயர் சில டீமில் இருக்க தான் விரும்புவாங்க. அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன், அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் கண்டிப்பாக கிடைக்கவே கிடையாது, அட்மாஸ்பியர் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 6 வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா எனக்கு இந்த பிளேயர்ஸில் இதில் பார்த்தா ஃபேபிளஸ் தான் எனக்கு சிஎஸ்கேல பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா. சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் வந்து எனக்கு எம்ஐயில் பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும். ரோஹித் சர்மா சொல்லிங்கன்னா அவர்லாம் பிராண்டு. ரோஹித் சர்மா நீங்கள் எம்ஐன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அவர் பேர் அங்கே எழுதி தான் ஆகணும். தோனிலாம் அப்படி தான். பட் சில பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, விராட் கோலி, நான் தோனி, ரோஹித்லாம் ஏன் சொல்லலாம் அப்படின்னா அவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. ஃபேஃப் எனக்கு அதான் சொல்கிறேன், எல்லோ கலர் ஜெர்சியில் பார்க்க மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக்கும் எனக்கு அப்படி தான், மும்பை இந்தியன்ஸில் பார்க்கணும், குர்னூல் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. பட் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு ஸ்ரேயா ஐயர் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்க்க தான், பட் ஆனால் இப்போ கேகேஆர் கேப்டனாக இருக்கிறார். பட் இப்படி தான் பிராண்டும் அங்கே ரைட்டாக உடையுது ஓகேங்களா. தென் பார்ப்போம் பிசிசிஐ என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன் ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திரும்பவும் கடைசியாக முடிச்சுக்கிறேன். ரிட்டன்ஷன்ஸ் நம்பர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆர்டிஎம் கூட வேணாம், பட் அந்த ரிட்டைன் பண்ணுற ரிட்டன்ஷன்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதனால் பிளேயர்களுக்கு பிரச்சனை வராது. ஃப்ரான்ச்சைசஸ் அண்ட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு கிளியரான ஒரு விஷன் இருக்குது அப்படிங்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணுவாங்க. பிடிக்கலன்னா பிளேயர்ஸ் பிடிக்கலன்னா பிடிச்சி வச்சு அழுத்திட்டுலாம் இருக்க முடியாது. அவங்க போகிறபடி போகலாம் ஓகேங்களா, போகிறபடி போயிடுவாங்க. ஃப்ரான்ச்சைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்லாம் போட மாட்டாங்க, பேசுவாங்க தென் விட்டுருவாங்க, ரொம்ப ப்ரெஷரும் போட மாட்டாங்க. பட் ஃபுட்பால் கல்ச்சர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது இன்னும் ஒரு மாதிரி பற்றிக்கும் ஓகேங்களா. ஆக்ஷனுங்கிறத விட அது ஒரு மாதிரி பற்றிக்கும். ப்ளஸ் இன்னொன்று ஆக்ஷன் வருஷம் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அதை தாண்டி எனக்கு இந்த மெகா ஆக்ஷன் எதுக்கு? மெகா ஆக்ஷனுங்கிறது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடாது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மினி ஆக்ஷன் நடத்திட்டு போகிறாங்களா, ஓகே பிரச்சனை கிடையாது. மெகா ஆக்ஷன் உடனேலாம் வந்து என்னங்க டீம் ரெடி பண்ணி இவங்க இந்த டீம் தானே அவங்க அந்த டீம் தான். இப்போ டிஎன்பியில் அந்த ஒரு பிரச்சனை நடக்கும். திடீர்னு திருவள்ளூர் வீரன்ஸ், காரைக்குடி காலேஜ், மதுரை வீரன்ஸ், திருச்சி காலேஜ்னு வரும். யார் இவங்களாம் எந்த டீமு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆள் மாறிட்டே இருப்பாங்க, ஸ்பான்சர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க, நேம் மாறிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிறதுல கடுப்பாகும். ப்ளஸ் இவங்க அங்கே அவங்க இவங்க இங்கன்னு இது மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மெகா ஆக்ஷன் உடனேலாம் வைக்க வேணாம். ப்ளஸ் ரிட்டன்ஷன் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கிரிக்கெட் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நான் ஃபேஃபுக்காக சண்டை போட்டிருப்பேன், மேக்ஸ்வெலுக்காக வந்து கத்தி குத்து வாங்கியிருப்பேன். ஆனால் திரும்ப மேக்ஸ் வந்து ஆப்போசிட் டீமுக்கு போயிட்டு ஃபேஃபுக்காக சண்டை போட்டேன், நான் இப்போ ஆப்போசிட் டீம் போகும்போது பிரச்சனை ஆகும். ஸோ அதெல்லாமே ஃபேன்ஸுங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஒரு ஃபேனாக அந்த கமெண்ட் நான் வச்சேன். வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. அண்ட் ரிட்டன்ஷன்ஸோட நம்பர்ஸ் எத்தனை வைக்கலாம் அப்படிங்கிறது கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.